பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம் தமிழ் மன்னர்களான பாண்டியர்களின் ஆட்சி காலம் இங்கே இருந்துதா தொடங்க ஆரம்பிச்சது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே விவசாயத்துல இருந்து உலகத்தின் பல முன்னேற்றங்கள்ல பாண்டியர்கள் இந்த உலகத்துக்கே முன்னோடியா வாழ்ந்து வந்தாங்க. அப்பதான் ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் நடக்குது. மொத்த குமரி கண்டமுமே நீருக்குள்ள மூழ்குது. இந்த கதை கடலின் ஆழங்களை விட ஆழமானது. இந்த கதை தொலைந்து போன பேரரசின் சரித்திரத்தை பற்றியது. வீரம், கலை, தமிழ் என முக்கணியாய் திகழ்ந்த பாண்டியர்களின் கம்பீரமான வரலாற்றை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதே தமிழ் மண்ணின் மற்றொரு வீரம் மிக்க அரசகுலமான சோழர்களின் புகழ் வானளவு உயர்ந்திருக்க, இந்த பாண்டிய மன்னர்களின் அதே அளவு பிரம்மாண்டமான சாதனைகள் ஏன் இன்னும் யாருக்கும் முழுசா போய் சேரல? இந்த ரகசியங்கள்லாம் எங்க மறைஞ்சது? எது தடுத்தது? சரி, இப்ப நம்ம அந்த குடைவரை கோயிலின் இருட்டுக்குள் புதைந்து கிடக்கிற கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். கடல் வணிகத்தின் ஆழத்தில் மூழ்கி இருக்கும் தங்க செல்வங்களை பத்தி தான் பார்க்க போறோம். தலைமுறை தலைமுறையாய் நம் கண்களுக்கு தெரியாமல் போன தமிழுக்கு சங்கம் வளர்த்த அந்த மாபெரும் வீரர்களின் வரலாற்றை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு நம் தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாண்டிய மன்னனோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. வரலாற்றோட உண்மையான பெருமை என்ன அப்படிங்கறத சொல்றேன். வரலாறு அப்படின்னா வெறுமனே இறந்த காலத்து நிகழ்வுகள் மட்டும் இல்லை. அது நம்மளோட அடையாளம், நம்ம பண்பாடு, நம்ம மொழி, நம்மளோட பெருமை. இந்த பெருமைக்குரிய வரலாற்றை நம்ம தமிழ் மண்ணுக்கு தந்தவங்க தான் இந்த பாண்டியர்கள். நம் தமிழ் மொழியை உயிரா கருதிய இவங்களோட ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு வீழ்ச்சியும், ஒவ்வொரு போராட்டமும் நமக்கு வாழ்க்கை பாடங்களை கத்துக் கொடுக்கும். அவங்களோட பெருமைகளை முழுசா இதுவரையும் தெரிஞ்சுக்காதது நம்மளோட இழப்பு தான். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பெருமைக்குரிய வரலாற்றை நமக்கு தந்த பாண்டியர்கள் காலத்தோட சுவடுகளால மெல்ல மெல்ல மறைக்கப்பட்டு இருக்காங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் மொழியை வளர்த்து உலகத்துக்கே வர்த்தகம் செஞ்சு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவினாங்க. குமரி கண்டத்தோட முதல் அரசர்கள் இவங்க தானே சொல்லலாம். பாண்டியர்களின் வரலாற்றை நம்ம குமரி கண்டத்தில இருந்தே தொடங்கலாம். எடுத்துக்காட்டா பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுன்னு சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுற இந்த குமரி கண்டத்தையே முதல்ல பாண்டியர்கள் தான் ஆட்சி செஞ்சதா சொல்லப்படுது. குமரி கண்டத்துல கடல் கோள்கள் ஏற்பட்டப்போ அங்க இருந்து தப்பி மதுரையில ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை நிறுவினாங்க. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கடல்கோள் ஏற்பட்டதால பாண்டியர்களின் ஆட்சி பகுதி கடலுக்குள் மூழ்கியதையும் அங்க இருந்து தப்பிச்சு வந்து புது தலைநகர நிறுவனதையும் பதிவு செஞ்சிருக்காரு. அவர் பதிவு செஞ்ச அந்த வரிகள் என்னங்கறத உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். தொன்மை தொழிலில் துணிந்தோர் ஈங்கு உலர் எனின் கடல்கோள் காலத்து நாட்டிய பாண்டியன் தலைநகரம் கொண்டோன் தகைசால் பெருவிரல். இந்த வரிகள்ல சொல்றாரு. அதாவது பழமையான தலைநகரை கடல்கோள் கொண்ட போது அதிலிருந்து மீண்டு வந்து மதுரையை நிறுவிய பாண்டியனின் அசைக்க முடியாத பெருமையை இந்த வரிகள் காட்டுது. சிலப்பதிகாரத்துல இன்னொரு பகுதியான வேட்டுவ வரியிலையும் இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல. இந்த வரிகள்ல பழங்காலத்துல பாண்டிய நாட்டின் நிலப்பரப்பு, ஆறுகள், மலைகள் என பெரும் பகுதிகள் எல்லாமே கடலுக்குள் மூழ்கிருச்சு அப்படிங்கறத பதிவு செய்யறாங்க. சோ பாண்டியர்களும் குமரிக்கண்டமும் வெறும் கதை இல்ல, ஒரு இனத்தோட அடையாளமும் அவங்களோட மன உறுதியும் இன்னைக்கும் நமக்கு எடுத்துக்காட்டுது. சங்கம் வளர்த்த பெருமைகளை பத்தி பார்ப்போம். சங்க காலத்துல தமிழ் மொழி வளர்றதுக்கு பாண்டியர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கங்களை நிறுவி நம் தமிழ் புலவர்களை ஆதரிச்சாங்க. அதனாலதான் இவங்களை இன்னைக்கும் நம்ம சங்கம் வளர்த்த பாண்டியர்கள்னு சொல்றோம். முதல் சங்கம் தென்மதுரையில இருந்துச்சு. கடல் கோளால அது அழிஞ்ச பின்னாடி கபாடபுரத்துல இடைச்சங்கத்தை நிறுவினாங்க. அதுவும் அழிஞ்ச பின்னாடி இப்ப இருக்கிற மதுரையில கடைச்சங்கத்தை நிறுவி தமிழ் மொழியை வளர்த்தாங்க. புலவர்களுக்கு பரிசு கொடுத்து ஆதரிச்சது மட்டும் இல்லாம தமிழின் வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலையும் அங்க உதவினாங்க. தமிழ் மொழியை வாழ வச்ச ஒரு அரச குலமா பாண்டியர்கள் திகழ்ந்தாங்க. அடுத்து இலக்கியங்களோட உதவியை நம்ம பார்க்கலாம். பாண்டியர்களோட ஆட்சி முறை, சட்டம், மக்கள் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நமக்கு உதவுறது சங்ககால இலக்கியங்கள் தான். இவங்க காலத்துல தான் மதுரை காஞ்சி, புறநானூறு, அகநானூறு மாதிரி பல நூல்கள் எழுதப்பட்டுச்சு. பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பத்தி பேசும்போது அவரோட வெற்றிகளை புகழ்ந்து பல புலவர்கள் பாடியிருக்காங்க. மதுரை காஞ்சி அப்படின்ற நூல் மதுரையோட அழகு, அங்க இருந்த வணிகம், மக்கள் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் நுணுக்கமா பதிவு செஞ்சிருக்கு.
இந்த இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா பாண்டியர்களோட ஆட்சி காலம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த இலக்கியங்கள் எல்லாமே ஒரு வரலாற்று பதிவு மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்தின் கண்ணாடியா இருக்குது. அடுத்து இவங்களோட கடல் கடந்த வர்த்தகத்தை பத்தி பார்ப்போம். பாண்டியர்களோட அடையாளம் அவங்களோட கொடியில இருந்த மீன் மட்டும் இல்ல, அவங்களோட கடல் வணிகமும் தான். இவங்களோட துறைமுகமான கொற்கையில முத்து குளிக்கிறது தான் முக்கிய தொழிலா வச்சிருந்திருக்காங்க. இந்த கொற்கையில இருந்து எடுக்கப்பட்ட முத்துக்களை ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த வர்த்தகத்தின் மூலமா பாண்டியர்களுக்கு நிறைய செல்வங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரோமானிய நாணயங்களும் இங்க நிறையவே கிடைச்சிருக்கு. இதனால இவங்களை முத்துக்குளிக்கும் பாண்டியர்கள்னு சொல்றதுல ஆச்சரியம் இல்ல. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இவங்களோட முத்துக்களையும் வாசனை பொருட்களையும் வாங்குறதுக்காக இவங்களோட துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வணிகத்தின் மூலமா பாண்டியர்கள் உலகத்திலேயே ரொம்ப பணக்கார அரசர்களாகவும் இருந்திருக்காங்க. அடுத்து வீரம் விளைந்த மண்ணின் மன்னன் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஏன்னா சங்ககால பாண்டியர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். இவரோட வரலாறு தமிழ் இலக்கியங்கள்ல நிறையவே இருக்கு. இவரு தன்னோட இளம் வயதிலேயே அரியணை ஏறிட்டாரு. தன்னை மதிக்காத சேர சோழ குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு பெரிய போர்ல தனி ஆளா நின்னு தோக்கடிச்சிருக்காரு. இந்த வெற்றிக்கு பின்னாடி இவரோட வீரம் தமிழ்நாட்டை விட்டு வெளியவும் பரவச்சு. இந்த போர்ல அவர் செஞ்ச வீர சபதம் இன்னைக்கும் பேசப்படுது. தன்னோட இளமைய குறை சொன்ன மன்னர்களை பார்த்து, இந்த போர்ல நான் தோத்து வீரமரணம் அடையலைனா என்னோட தாய் என்னை மகனாக பெற்றதை வெறுப்பாராகன்னு சபதம் செஞ்சிருக்காரு. அதாவது ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா இந்த போர்ல தோத்து நான் வீரமரணம் அடையணும். அப்படி இல்லைன்னா என்னை பெத்ததுக்காக என்னோட தாய் வெறுப்பாங்க, இவனை போய் ஒரு மகனா பெற்றிருக்கோமே அப்படின்னு வெறுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீர வசனம் அவர் ஒரு தனி வீரர் மட்டும் இல்ல, தன்னோட பெருமைக்காக உயிரையும் விடுற ஒரு போர் வீரன்கிறதையும் காட்டுது. பாருங்க, பாண்டியர்கள் அவங்களோட வீரத்தை எப்படி போற்றி வளர்த்திருக்காங்கன்னு பாருங்க. தன்னோட உயிரை விட அவங்க வீரமே சிறந்ததா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்கிட்ட இருந்த செல்வங்களை பார்த்து வெளிநாட்டவரை வியந்து போயிருக்காங்க. சொல்லப்போனா பாண்டியர்கள் தலைநகரம் மதுரை, அவங்களோட துறைமுகம் கொற்கை. ரோமானியர்களும் கிரேக்கர்களும் இவங்க கிட்ட இருந்த முத்துக்களையும் வாசனை பொருட்களையும் வாங்குறதுக்காக இவங்களோட துறைமுகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இத்தாலியோட பயணி மார்க்கோ போலவும் இதை தன்னோட குறிப்பில் எழுதியிருக்காராம். அவர் பாண்டிய நாட்டை பத்தி பேசும்போது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்கார மாகாணங்கள்ல ஒண்ணுன்னு எழுதியிருக்காரு. பாண்டியர்களோட செல்வமும் அமைதியான ஆட்சியும் வெளிநாட்டு பயணிகளையும் பாராட்ட வச்சிருக்கு. கொற்கை துறைமுகத்துல கப்பல் எல்லாம் வரிசையா நிற்கும். அங்க முத்துக்களும் வாசனை பொருட்களும் பட்டு துணிகளும் குமிஞ்சு கிடக்கும். இந்த அளவுக்கு உலகத்தோட வர்த்தகத்துல பாண்டியர்கள் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருந்திருக்காங்க. அடுத்து தமிழகத்தோட இருண்ட காலம். பாண்டியர்கள் இருக்கிறப்ப இருண்ட காலமா அப்படின்னு கேக்குறீங்களா? சங்க காலம் முடிஞ்சதும் தமிழ்நாட்டுல களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குலத்தினர் ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்களோட ஆட்சியை பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். பட் இவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பெரிய வீடியோவே போடுறேன். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு தமிழ் இலக்கியங்களும் பாண்டியர்களோட ஆட்சியும் இருண்டு போயிருந்துச்சு. பாண்டியர்கள் மட்டும் இல்ல, சேர சோழர்கள் எல்லாரோட ஆட்சியுமே பறி போயிருந்தது. 300 வருஷத்துக்கு அப்புறம் தென்காசி பக்கம் இருந்து வந்த கடுங்கோன் மன்னன் களப்பிரர்களை தோக்கடிச்சு பாண்டியர்களுக்கு ஒரு புது ஆட்சியை தொடங்கி வச்சாரு. இந்த போர் ஒரு தேசத்தோட இருண்ட காலத்தை நீக்கி மறுபடியும் பாண்டியர்களோட ஒளிமயமான வரலாற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. இந்த கடுங்கோன் ஒரு மன்னர் மட்டும் இல்ல, இந்த தமிழ் மண்ணின் ஒரு மீட்பாளர்னு கூட சொல்லலாம். முதல் பாண்டிய பேரரசின் புகழ் கடுங்கோன் மன்னனுக்கு அப்புறம் வந்த மன்னர்களால மேலும் வளர்ந்துச்சு. அரிகேசரி மாரவர்மன்கிற மன்னன் பல்லவர்கள் சாளுக்கியர்கள்னு பல மன்னர்களை தோக்கடிச்சு தன்னோட பேரரசை விரிவாக்குனாரு. இவர் செஞ்ச முக்கியமான போர் வேம்பில் போர். இந்த போர்ல சாளுக்கிய மன்னனான விக்ரமாதித்தனை தோக்கடிச்சு தன்னோட வீரத்தை நிலைநாட்டினாரு. இந்த வெற்றி தான் பாண்டியர்களை தென்னிந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த அரசர்கள்ல ஒன்னா மாத்துச்சு. இவரோட போர் வெற்றிகள் எல்லாமே அவரோட பேர்ல கல்வெட்டுகளா பொறிக்கப்பட்டுச்சு. எதிரிகளை ஒடுக்கி தன்னோட பேரரசை விரிவுபடுத்தின இந்த வீரம் ஒரு தனி மனிதனோட வீரமா மட்டும் இல்லாம அது பாண்டிய வம்சத்தோட வீரமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த பாண்டிய மன்னர்கள் வெறும் போர் வீரர்கள் மட்டும் கிடையாது, கலைகளையும் கலாச்சாரத்தையும் வளர்த்தாங்க. இவங்க காலத்துல தான் சித்தன்னவாசல், கழுகுமலை, திருமலைபுரம் மாதிரி நிறைய குடைவரை கோயில்கள் கட்டினாங்க. அந்த சிற்பங்களும் ஓவியங்களும் இன்னைக்கும் நம்மள வியக்க வைக்கும். குறிப்பா சித்தன்னவாசல் குகை கோயிலோட ஓவியங்கள் பல்லவர்கள் ஓவியங்களுக்கு முற்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த பாண்டியர்களோட காலத்துல தான் சைவம் வைணவம்னு பக்தி இயக்கங்கள் ரொம்பவே வேகமா வளர்ச்சி அடைஞ்சது. மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி பல நாயன்மார்கள் அவங்களோட பாடல்களால தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்தாங்க. இவங்களோட ஆட்சியில தான் கலைகளும் ஆன்மீகமும் ஒரு சேர வளர்ந்துச்சு.
இந்த காலத்துக்கு அப்புறம் தான் பாண்டியர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போறாங்க. வலிமையோட இருந்த பாண்டிய மன்னர்கள் 9ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சவாலை சந்திச்சாங்க. விஜயாலய சோழன் தன்னோட சோழ பேரரசை நிறுவி பாண்டியர்களை தோக்கடிச்சு அவங்க நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பாண்டியர்கள் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேல சோழர்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்துல தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரியான மிகப்பெரிய மன்னர்களும் வாழ்ந்தாங்க. ஆனா பாண்டியர்களோட ரத்தத்துல இருக்கிற பெருமை அடங்கி போகல. அந்த 400 வருஷ அடக்குமுறைக்கு அப்புறம் அவங்களோட வீரத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இந்த அடக்குமுறைக்கு அப்புறம் ஒரு மாபெரும் பேரரசு மறுபடியும் எப்படி உயிர் தெழுதுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கதை. மறுபடியும் சோழர்களை பாண்டியர்கள் தோக்கடிச்சு திரும்பவும் எழுந்தாங்க. சடையவர்மன் சுந்தர பாண்டியன் தான் இந்த 2ஆம் பாண்டிய பேரரசை நிறுவினாரு. இவரை எம்மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன் தான் கூப்பிடுவாங்க. இதோட பொருள் என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மன்னர்களையும் வென்றவன் அப்படின்னு அர்த்தம். அவர் போர்ல தோக்கடிச்ச மன்னர்களுக்கு தன்னோட புகழை காட்டுறதுக்காக முடிசூட்டு விழாக்களை கொண்டாடினாரு. சோழர்கள், ஹாய்சாளர்கள், காக்கத்தியர்கள்னு பல மன்னர்களை தோக்கடிச்சு கன்னியாகுமரியில இருந்து ஆந்திரா வரைக்கும் தன்னோட ஆட்சியை விரிவாக்குனாரு. இவரோட முடிசூட்டு விழா தமிழ்நாட்டில் நடக்கல, ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற நெல்லூர்ல நடந்துச்சு. அந்த அளவுக்கு மிக மிக வலிமையான மன்னரா இருந்திருக்காரு. கோவில்களை தங்கத்தால அலங்கரிச்ச மன்னர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் சடையவர்ம சுந்தர பாண்டியன் ஒரு போர் வீரன் மட்டும் கிடையாது, கோவில்களுக்கு மிகப்பெரிய அளவுல நிதியுதவி செஞ்சிருக்காங்க. இவங்க சேகரிச்ச செல்வத்தை எல்லாம் கோவில்களுக்கு செலவு செஞ்சாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலோட கூரைக்கு தங்க ஓடுகளை பதிச்சது இவர் தான். அதனாலதான் இவருக்கு பொன் வேய்ந்த பெருமாள் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட பிரம்மாண்டமான கோபுரங்கள், மண்டபங்கள் இப்படி எல்லாமே இந்த காலத்துல தான் கட்டப்பட்டுச்சு. பாண்டியர்களோட கலை மேன்மைக்கு இந்த கோவில்கள் எல்லாமே தான் சாட்சி. ஒரு அரசர் தன்னோட போர் வெற்றிகள் எல்லாத்தையுமே கோவில்களின் மூலமா மக்களுக்கு காட்டியிருக்காரு. அந்த காலத்துல ஆட்சி செஞ்ச அரசர்கள் இந்த மண்ணையும் நம் கோவில்களையும் எப்படி பாதுகாத்தாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற நிறைய பேர் கோயில்களை இருக்கிற செல்வங்களை கொள்ளையிடுகிறது மட்டும் இல்லாம அதை அழிக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கோவில் நகைகள், கல்வெட்டுகள், சிற்பங்கள்னு எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாரும் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோவிலுக்கு போகணும். நம் பழம்பெரும் பழக்கங்களை விட்டுறக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து போர் தந்த துயரம்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம். இவ்வளவு வலிமையா இருந்த இந்த பேரரசு எப்படி வீழ்ந்தாங்கன்னா அதுக்கு காரணம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட மகன்களான 2ஆம் சுந்தர பாண்டியன் மற்றும் வீர பாண்டியனுக்கு இடையே வந்த வாரிசு போர் தான். இவங்களோட சண்டையில சுந்தர பாண்டியன் தோத்து டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் கபூர் கிட்ட உதவிக்கிட்டு இருக்காரு. ஒரு உண்மை என்னன்னா, ஒரு நாட்டின் பலவீனம் வெளியாகும் போதுதான் எதிரிகள் உள்ள நுழைவாங்க. ஒரு பக்கம் சோழர்கள் வீழ்ந்தாச்சு, இன்னொரு பக்கம் பாண்டியர்களுக்கு இடையில பெரிய சண்டை. இந்த பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க 1311 வருஷம் மதுரைக்குள்ள நுழைஞ்சு எல்லா செல்வத்தையும் கொள்ளையடிச்சான். ஆயிரக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டுச்சு. பாண்டியர்களோட பெருமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஒரு அண்ணன் தம்பியோட சண்டை ஒரு மாபெரும் பேரரசை வீழ்த்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா சொந்த ஊரான தமிழ்நாட்டுக்குள்ள சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையே பல போர்கள், பல பாகுபனைகள் இருந்திருக்கு. இதனாலதான் வெளியிலிருந்து வந்தவங்க ஈஸியா கைப்பற்றிருக்காங்க. அடுத்து பாண்டியர்களோட சரித்திரம் எப்படி மறைய ஆரம்பிச்சது அப்படிங்கறத சொல்றேன். மாலிக் கபூரோட தாக்குதலுக்கு அப்புறம் பாண்டிய பேரரசு சிதறி போச்சு. பாண்டியர்களோட ஆட்சி முடிஞ்சாலும் அவங்க விட்டுட்டு போன மரபு இன்னும் வாழ்கிறதுன்னு தான் சொல்லணும். குமரி கண்டத்தை கட்டி ஆண்டாங்க அப்படிங்கிற பெருமை கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களா பாண்டியர்களோட வரலாறு இருந்தாலும் ஒரு சில கால அளவுகள்ல மட்டும் சோழர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் சோழர்களோட வரலாறு மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாண்டியர்களோட கடைசி வீழ்ச்சிக்கு அப்புறம் அவங்களால பழைய கம்பீரமா எழுந்து வர முடியல. இந்த மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க சில காரணங்களை நம்ம ஆழமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னா, சோழர்கள் கட்டிய பெரிய பெரிய கோவில்கள் தான் அவங்களோட வரலாற்றை இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுது. எடுத்துக்காட்டா தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம்னு அவங்க கட்டிய கோவில்கள் எல்லாம் 1000 வருஷத்துக்கு மேல உறுதியா நிக்குது. அந்த கோவில்ல அவங்க செஞ்ச போர், ஆட்சி, மன்னர்களோட பெயர்னு எல்லாத்தையும் கல்வெட்டா செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்தாலே அவங்களோட பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறது புரியும்.
ஆனா பாண்டியர்கள் ஆரம்ப காலத்துல குகை கோயில்களையும் குடைவரை கோயில்களையும் தான் அதிகமா கட்டினாங்க. அவங்க கட்டிய பெரிய கோயில்களும் அவங்களோட பொற்காலத்துக்கு பின்னாடி வந்த இஸ்லாமிய படையெடுப்புகளால, குறிப்பா மாலிக் கஃபூரோட படையெடுப்பே சொல்லலாம், இந்த படையெடுப்புகளால பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சது. பாண்டியர்கள் மறுபடியும் வந்தாலும் பழைய பிரம்மாண்டத்தை கொண்டு வர முடியல. ஆனா சோழர்களுக்கு அந்த மாதிரி இல்லாம, குறிப்பா ராஜராஜ சோழன் மற்றும் அவங்களோட வாரிசுகள் ஒரு பெரிய நிலையான பேரரசை நீண்ட காலம் ஆட்சி செஞ்சாங்க. அதனால அவங்களால தொடர்ந்து பிரம்மாண்டமான கட்டுமானங்களையும் வரலாற்று பதிவுகளையும் ஏற்படுத்த முடிஞ்சது. ஆனா பாண்டியர்களோட வரலாறு அந்த மாதிரி இல்ல. அவங்க பல முறை வீழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் எழுச்சி பெற்றாங்க. முதல்ல குமரிக்கண்டத்தோட பேரழிவு, அடுத்து களப்பிரர்கள் காலம், அடுத்து சோழர்களோட ஆட்சி காலம்னு பல தடைகள் இருந்துச்சு. இந்த அரசியல் நிலையற்ற தன்மை தான் அவங்க தொடர்ந்து பெரிய அளவுல வரலாற்று பதிவுகளை செய்ய முடியாம போயிருக்கு. அடுத்து கல்வெட்டுகளும் வரலாற்று ஆவணங்களை பத்தி சில விஷயங்கள் பார்ப்போம். சோழர்கள் அவங்களோட ஆட்சி பத்தி, நிர்வாகத்தை பத்தி, வரியை பத்தி, போர் வெற்றிகளை பத்தி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா விரிவான கல்வெட்டுகளா கோவில் சுவர்களை பதிச்சு வச்சாங்க. இந்த கல்வெட்டுகள் நிறைய கிடைச்சதுனால சோழர்களோட வரலாறு முழுசா கிடைச்சது. பாண்டியர்களுக்கும் கல்வெட்டு இருக்கு, ஆனா சோழர்கள் அளவுக்கு அதிகமா இல்ல. குறிப்பா மாலிக் கஃபூரோட படையெடுப்புனால நிறைய கோவில்கள், வரலாற்று ஆவணங்கள், பதிவுகள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. அதிகமா இலக்கியங்கள்லையும் நூல்கள்லையும் தான் பாண்டியர்களோட வரலாறு அதிகமா சொல்லப்படுது. அதனால பாண்டியர்களோட வரலாறு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு சாட்சியா நிக்கிற கட்டிடங்களும் வரலாற்று பதிவுகளும் காலத்தோட ஓட்டத்துல அழிஞ்சும் செதஞ்சும் போனதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். அவங்க கட்டின கோவில்களும் சிற்பங்களும் அவங்க வளர்த்த தமிழ் மொழியும் இலக்கியங்களும் இருக்கும் வரைக்கும் அவங்க நம்மளோட மனசுல வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட வீரம் இன்னும் நம்மளோட மரபணுக்கள்ல ஓடிட்டு தான் இருக்கு. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சரித்திரம் மறைக்கப்படலாம், ஆனா அது ஒருபோதும் அழியாது. இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பாண்டியர்களோட வரலாறை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து உங்களுக்கு வேற யாராவது அரசர்கள் பத்தியோ இல்ல வரலாறு பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்களுக்கும் தமிழுக்கும் நன்றி.